அடியாரெல்லாம் கைலாயத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார். அருள்படி அளக்கணும். அருள்படி அளக்குறீங்க. வாங்க கருத்தின்ன ஏங்க எனக்கு ஒன்றும் தடையே கிடையாதுங்க இன்னைக்கு. சரி, ஏன்னா இன்னைக்கு அடக்க ஒடுக்கமா குடும்ப நடத்தலாம். ஆமாங்க, அந்த ஓசையானது என் செவியிலே கேட்கு உதயமாகிறது. சரிங்க, யார் தெரியுமா? யாருங்க? ருத்ரமூமியா அண்டவரமுடியான வல்லாளக்கண்டன் சிவனை குறித்து தபம் செய்கிறான். அவருக்கு போய் அருள்படி அளந்துட்டு வரேன். நீ இல்லறத்துல இரு, நான் படி அளந்து சென்று வருகிறேன். யானு கேட்டா கடவுளுக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கணும்னு. ஆமாங்க, என்னையே போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன உனக்கு எடுத்து இல்லைங்க. இன்னைக்கு மன சங்கடமா இருக்கு. எது நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். சரிங்க, இல்லறத்துல இரு. சரிங்க, கண்ணை திறந்து என்னை பார். நீ குறித்த தெய்வம் இதோ ரிஷப வாகனத்தோடு காட்சி அளித்திருக்கிறது. ஆசீர்வாதம் மங்களம் நாடு அந்த காரணம் பட்டாமல் தருகிறேன் அப்படி என்று முதலிய ஒரு ஆகாயமானி சாட்சி எதை கேட்டாலும் தருகிறேன். சத்தியம் சத்தியம்.
அப்பேற்பட்ட வரம் என்றால் யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவ பேத ராசிகளுக்கும் அடியறக்க முடியான கத்தவர்க்க முடியான மான் மது சதுர்புஜ காலம் கண்ட திருவேற்றின் இந்த கைலாய பரமன் இங்கே கைலாயத்தில் இறக்கவும் நான் இங்கே இறக்கவும் என் மனைவி நிதாத்தனி வயிற்றில் ருத்ரபூமியிலே பிறக்கவும் அப்பேற்பட்ட வரம் எனக்கு அப்படி என்று உலகத்தில் உள்ள ஆமர மக்களுக்கு நாங்கள் 3 பேர்கள் அமர்ந்து சிற்றுப்புகர்த்தா சிவருக்கு என்றால் இவருக்கு படியளக்கும் தொழில் அழிக்கும் தொழில் பகவானுக்கு படைக்கும் தொழில் பிரம்மனுக்கு இந்த 3 வேளையில் எந்த ஒரு வேலை நின்றாலும் உலகம் இயங்காமல் போய்விடும் பூமியும் இயங்காது மனுக்கள் இயங்காது எல்லோரும் ஆண்டு படிந்து விடுவார்கள் வேண்டாம் என் வார்த்தையை கேள் இறக்க முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்ல ஏனென்றால் சத்தியத்தை மறந்தாலும் கொல்லும் சத்தியத்தை மறந்தாலும் கொல்லும் அதனால கொடுக்கறனா கொடு அப்படி கொடுக்க வேண்டாம் நாடெங்கும் செல்வீர் சத்தியத்தை காப்பாற்று செய்யாதவர் பரமன் என்று பறைசாற்றிலே யார் எப்பொருளை கேட்டாலும் இல்லைன்னு சொல்ற பழக்கமே இல்லை எனக்கு தட்டான் என்று ஒரு பெயர் இருந்தாலும் இந்த கேட்டபடி நான் உனக்கு வரம் தருகிறேன் ஏனென்றால் இந்த மானிட பிறவி வயத்தில் கடவுள் பிறப்பது அரிது இருந்தாலும் நீ கேட்பது உனக்கு எளிதா இருக்கிறது நான் தருகிறேன் இந்த குழந்தை பிறந்தாலும் பார்த்துக்கொள் பிறக்காவிட்டாலும் பார்த்துக்கொள் அதனால் நான் இப்ப இங்கு இறக்கவும் உன் மனைவி வயத்தில் நான் சிசுவாகவும் நான் போய் தங்குகிறேன் இந்த தந்தை அது மட்டும் போதாது உலகத்தையே காவல் செய்ய முடியாத கைலாய பரமன் எனக்கு பிள்ளையாக பிறந்தால் அதை நான் தொட்டிலே வைத்து ஆட்டுவதற்கு இந்த பூமாதேவியே இந்த உலகமே ஒரு தொட்டில் பூமியை ஒரு தொட்டில் ஆகாயத்தை ஒரு பூச்சக்கர குடை இந்த ஆகாயத்திற்கும் இந்த பூமிக்கும் நடுவிலே நடுவில் இருக்க முடியாத அந்த தட்டு இருக்குது இந்த பூமி இந்த பூமியை காவல் செய்ய 4 புறமும் பிரம்மதேவன் கருத்தில் இருக்க முடியாத 4 வேதம் அந்த 4 வேதமும் 4 பக்கம் கொத்திகளாக வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் அது இருக்க முடியாத ஆகாயத்தில் இருக்க முடியாத அஸ்வினி முதல் வர அது ரேவதி வரை இருக்க முடியாத 27 நட்சத்திரம் 4 சங்கிலியா அது மட்டுமல்லாமல் நீங்கள் விளையாடுவதற்கு நான் பார்த்து மகிழ்வதற்கு அதோ சந்திரனும் சூரியனும் 2 புறம் 2 பொற்பதுமையாக விளையாடுவோம் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு வார்த்தையான யமதர்மன் கருத்திலே இருக்கும்படியான பெருத்த மாதண்டம் 1000 சிங்கிலால் தூக்க முடியாத அந்த கதையை நீங்கள் வைத்துக் கொண்டு அதை விளையாடுவதற்கு சீப்பாங்குச்சியாக இந்த வரத்தை கொண்டா நாம போய் சாமி நானே உன் மனைவி வயிற்றுல பிறக்கிறேன்னு சொல்லிட்டா இதெல்லாம் என் கூட வராதா நீ கேட்ட பிரகாரம் ஆகாயம் பூச்சக்கர குடை பூமி ஒரு தொட்டில் 4 வேதங்கள் 4 கொக்கி 27 நட்சத்திரம் சங்கிலியாகவும் சந்திரன் சூரியன் பதுமையாகவும் அந்த யமனுடைய காலத்தில் இருக்க முடியாது கதாயுதம் நான் விளையாடும் பொம்மையாக வருகிறேன் இதுவே சத்தியம்